ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சுரேகா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய தக்காளி தோசை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறனால இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் 2 தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் காரத்துக்கு நான் 2 வரமிளகாவும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகாவே சேர்த்துறதா இருந்தாலும் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த டொமேட்டோ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதில் ரவா 1 கப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்த பிறகு இப்போ தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஓரளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி எடுத்து வச்சிட்டோம்னா ரவை இன்னமும் நல்லா ஊறி திக்காய் வந்திருக்கும். அப்புறமா லேட்டராக இன்னும் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஸோ இப்போது இதை நான் அப்படியே வச்சிட போகிறேன் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்குது. இதில் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் மிளகு தட்டி வச்சது, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இந்த டொமேட்டோ தோசை வந்து மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சாஃப்டாக வரும் தோசை. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தாராளமாகவே தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ இப்போது மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். அடுத்த பக்கம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா டொமேட்டோலாம் ஆட் பண்ணியிருக்கனால அது கருகிடுச்சுன்னா அதோடய ஃப்ளேவரே மாறி போயிடும். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் தோசை மாவு இருக்குன்னா நம்ம எப்படி இந்த டொமேட்டோ மிக்சர் ரெடி பண்ணமோ அதையே அப்படியே தோசை மாவில் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் ஊற்றலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். தோசை மாவு இல்லாத பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா இந்த மாதிரி ரவை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம புளிப்புக்கு தக்காளி, காரம், உப்பு எல்லாமே பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கனால ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.